வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. வழக்கம் போல ஆபரேஷன் சிந்தூர் திரங்கா யாத்ரா அப்படிங்கிற பேர்ல பீகார் தேர்தலுக்கு பிஜேபி ஓட்டு பொறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். மேடை மேடையாக ஏறி வீர வசனங்கள் பேசக்கூடிய நாட்டுடைய பிரதமர் மோடி நேத்து ராஜஸ்தான்ல பிகானேர்ல ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ துவங்கி வைக்கும் பொழுது அந்த மக்கள் கிட்ட சில வீர வசனங்கள் பேசியிருக்கிறாரு. இது சம்பந்தமாக சமூக வலைதளங்களில் வைரல் ஆயிட்டு இருக்கு இந்த வீடியோ. பல பேர் வந்து கேள்வி எழுப்பிட்டு இருக்கிறாங்க. அவர் என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, போதியின் நரம்புகளில் இரத்தம் இல்ல, சூடான அழகான சிந்து நீர் ஓடுகிறது. என்னுடைய நாடி நரம்புகள்லாம் ரத்தம் ஓடல. இங்க இருக்கக்கூடிய பெண்களுடைய சிந்தூர், அவர்களுடைய குங்குமம் தான் அப்படியே சூடா என் நாடி நரம்புல எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. கரம் சிந்தூர் பெஹராக அப்படின்னு வீரவசனம் பேசியிருக்கிறாரு. தீவிரவாதிகளுக்கு தக்க பாடத்தை நாங்கள் கற்றுக் கொடுத்து விட்டோம் அப்படின்னும் பேசியிருக்கிறாரு. சமூக வலைதளங்கள்ல சங்கிகள் இத வைரல் பண்ணி பாருங்க, ஆபரேஷன் சிந்தூர் எவ்வளவு பெரிய சக்சஸ் அப்படின்னு மோடி புகழ் பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை எதிர்த்து பல பேர் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. குறிப்பா 2 பேர் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, முதல்ல வழக்கம் போல நம்மளுடைய ஹீரோ நடிகர் பிரகாஷ் ராஜ். அது எப்படி உங்களுக்கு முதல்ல நாடி நரம்புன்னு ஒண்ணு இருந்தாதானே அதுல ரத்தம் ஓடும். உங்களுக்கு நாடி நரம்பெல்லாம் தேர்தல் தானே ஓடுது அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் சிந்தூர் அப்படின்ற ஒரு போட்டோவையும் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த போட்டோ வைரல் ஆயிட்டு இருக்கு. இன்னொன்னு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி நல்ல கேள்வி, தரமான கேள்வி கேட்டிருக்காரு. அது எப்படி கேமரா முன்னால மொத்தம் உங்க நாடி நரம்பெல்லாம் அப்படியே கலர் கலரா துடிக்குது. நியாயமான கேள்விகளுக்கு பதில் சொல்லும் போது மட்டும் உங்க சப்த நாடி ஏன் அடங்கி போயிருது? இன்னி வரைக்கும் ஆபரேஷன் சிந்தூர் சம்பந்தமாகவோ இல்ல பெஹல்காம் தீவிரவாத தாக்குதல் சம்பந்தமாகவோ நாங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஏன் உங்ககிட்ட பதில் இல்ல? ஏன் வாயை மூடிட்டு மௌனமா இருக்கீங்க? பாகிஸ்தான் நடத்திய தீவிரவாத தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுத்துட்டோம். இங்க அவர்கள் அழித்த குங்குமத்துக்கு நாங்க பதிலடி கொடுத்துட்டோம் அப்படின்னு பேசுறீங்களே. இந்த தீவிரவாத தாக்குதல்ல ஈடுபட்ட அந்த 4 தீவிரவாதிகளோட போட்டோ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆச்சு. அவங்க 4 பேரோட நிலைமை என்ன? அவங்க இங்க வேலையை முடிச்சுட்டு பாகிஸ்தானுக்கு ஓடி போயிட்டாங்களா? இல்ல இன்னமும் இந்தியாக்குள்ளதான் சுத்திட்டு இருக்காங்களா? ஏன்னா இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த மோடி அரசாங்கம் அவங்கள பிடிக்கவே இல்லையே. அவங்க உயிரோடு இருக்காங்களா? இல்ல இறந்து போயிட்டாங்களா? இந்தியாக்குள்ள இருக்கிறாங்களா? இல்ல பாகிஸ்தானுக்கு தப்பிச்சு போயிட்டாங்களா? இந்த கேள்விகளை கேட்டா மட்டும் நாடி நரம்பெல்லாம் அப்படியே அடங்கி போயிருது. கேமரா பார்க்கும்போது மட்டும் நாடி நரம்பு துடிக்குது இல்ல? அந்த துடிப்போட இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது தானே? நீங்க பதில் சொல்ற வரைக்கும் இந்த கேள்விகளை தொடர்ந்து நாங்க கேட்டுக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ராகுல் காந்தி. 2014 இந்த மாதிரிதான் வீரவசனம் எல்லாம் பேசி, பஞ்சு டைலாக் எல்லாம் பேசி, காங்கிரஸ் அரசாங்கத்துல பாருங்க ஊழல் மழுங்கி போச்சு, வாரிசு அரசியல் நடக்குது, எதுவுமே சரியா இல்ல, எங்களுக்கு ஓட்டு போட்டு எங்களை ஆட்சிக்கு கொண்டு வாங்க, அப்புறம் பாருங்க தேனும் பாலும் பொங்கி வழியும், அம்ரித் கால், விக்சித் பாரத், அச்சே தின், எத்தனை பேச்சு பேசி இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் அப்படின்னாங்கல்ல. இந்த 11 வருஷத்துல காங்கிரஸ் விட பெட்டரா இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வியை இன்னைக்கு மக்கள் யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? 11 வருஷத்துல எதுவுமே மாறல. மேடையில பேசக்கூடிய மோடியோட டைலாக் தான் மாறி 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 வருது. 11 வருஷமா ஆத்துன டீயே தான் ஆத்திக்கிட்டு இருக்கிறாரு, அரைச்ச மாவையே தான் அரைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஏதாவது ஒரு பேச்சு இவரோடது கிரவுண்ட் ரியாலிட்டியா மாறி இருக்கா? மேடையில பேசக்கூடிய எதையாவது ஒண்ண நீங்க கிரவுண்ட்ல சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்களா? முதல்ல இவருக்கு ரத்தம் கொதிக்குது அப்படிங்கிறாரு. இவர் நாடி நரம்புல ரத்தம் ஓடுதா அப்படிங்கறது ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா இவர் தான் சொல்லியிருக்காரு, நான் வந்து தெய்வ பிறவி, சாதாரண மனுஷங்க மாதிரி எல்லாம் நான் பிறக்கல அப்படின்னு போன தேர்தல் போது இன்டர்வியூ கொடுத்தாருல. நாடி நரம்புன்னு ஒண்ணு இருந்தாதானே அதுல ரத்தம் ஓடும், அந்த ரத்தம் கொதிக்கும். அது என்னமோ தெரியல, எந்த மாயமோ தெரியல, கேமரா முன்னால மட்டும் கொதிக்கிற ரத்தம் நாட்டுல அவ்வளவு விஷயங்கள் நடக்குது, அப்பெல்லாம் கொதிக்கவே மாட்டேங்குதே. அப்பெல்லாம் ஏதோ அண்டார்டிகால ஃப்ரீசர்ல வச்ச மாதிரி அப்படியே இறுகி உருகி போயிருதே. விவசாயிகள் தொடர்ந்து வருஷக்கணக்குல போராட்டம் பண்றாங்க. முதல் போராட்டத்துல 700 பேருக்கு மேல இறந்து போனாங்க. 2வது போராட்டத்துல நீங்க துப்பாக்கியால சுட்டு காயப்படுத்தினவங்க எத்தனை பேரு?
இன்னைக்கு இந்தியாவுல 1 மணி நேரத்துக்கு 32 விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிறாங்களாம். விவசாயிகளுடைய வருமானத்தை 2022க்குள் இரட்டிப்பாக்குவோம் அப்படின்னு இந்த நாடி நரம்பு துடிக்க துடிக்க தானே சார் மேடையில பேசுனீங்க. ஆனா இன்னைக்கு அந்த விவசாயிகளை பத்தி ஏதாவது நீங்க கவலைப்படுறீங்களா? ஜிஎஸ்டின்னு ஒண்ணு கொண்டு வந்தீங்க. பாப்கார்ன்ல ஆரம்பிச்சு பல்லு குத்துற குச்சி வரைக்கும் அந்த அம்மா வரி போடுது. இதுல பெருமை வேற சோசியல் மீடியால இந்த ஏப்ரல் மாசம் வரலாறு காணாத அளவுக்கு ஜிஎஸ்டி கலெக்ஷனை நாங்க பண்ணிட்டோம் அப்படின்னு. எங்க நாடி நரம்புல இருக்கக்கூடிய ரத்தம், வேர்வை, உழைப்பு எல்லாத்தையும் ஸ்ட்ரா போட்டு ஒரு சிப்பு விடாம உறிஞ்சி எடுத்துடுறீங்க. ஒருவேளை அப்படி உறிஞ்சி எடுக்கிறதுனால தான் எங்களுக்கு எல்லாம் ரத்தம் கொதிக்க மாட்டேங்குதோ, இந்தியர்களுக்கு எல்லாம் ரத்தம் கொதிக்க மாட்டேங்குதோ அப்படின்னு தோணுது. வேற ஒரு மேடையில இதே மாதிரி தான் நீங்க வீரவசனம் பேசுறீங்க. எனது தோற்றம் பெங்காலி மற்றும் குஜராபி போல இருப்பதாக நான் நினைக்கிறேன். எனது இரத்தத்தில் வர்த்தகம் என்ற உறுதிப்படியாக உள்ளது. எனது இரத்தத்தில் பணம் இருப்பது இயல்பாக உள்ளது. மேலும் இந்த விஷயங்களை எனக்கு புரிந்து கொள்வது மிகவும் இயல்பாக உள்ளது. நான் ஒரு குஜராத்தி, இயல்பிலேயே நான் ஒரு வியாபாரி. என் நாடி நரம்பெல்லாம் அப்படியே பணம் ஓடுது. நீங்க தானே? அப்படிப்பட்ட குஜராத்தியோடைய ஆட்சியில தான் இன்னைக்கு எக்கானமி அதல பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கு. பெட்ரோல், டீசல், கேஸ் எல்லா விலையும் ஏத்திட்டீங்க. கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சா கூட அதோட அட்வான்டேஜ் எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அத்தியாவசிய பொருட்களோட விலை ஏறி போச்சு. எங்க பார்த்தாலும் இன்ஃபிளேஷன். மளிகை சாமான் விலை ஏறி போச்சு, காய்கறி விலை ஏறி போச்சு, மருந்து விலை ஏறி போச்சு. டோல்கேட்ல கட்டக்கூடிய கட்டணம் முதல் கொண்டு ஏத்திட்டீங்க. இப்படி ஏத்தி 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 இன்னைக்கு என்ன நிலைமைக்கு வந்துட்டோம்னா, தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சு. ஜான் போனா என்ன, முழம் போனா என்ன, இதெல்லாம் கேள்வி கேட்டு என்ன ஆக போகுது அப்படிங்கிற ஒரு விரக்திக்கு மக்களை தள்ளிட்டீங்க. நாடி நரம்பு ஃபுல்லா பணம் ஓடக்கூடிய ஒரு கை தேர்ந்த பிசினஸ் மேன் பண்ற வேலையா இது? வேலையில்லா திண்டாட்டம் தலைவிரிச்சு ஆடுது. அதெல்லாம் பார்க்கும்போது உங்க ரத்தம் கொதிக்கலையா சார்? ஒரு ஹத்ராஸ், ஒரு உன்னாவ், ஒரு கொல்கத்தா, மணிப்பூர்ல 2 பெண்களை நிர்வாணப்படுத்தி ஊர்வலமா கூட்டிட்டு போனாங்களே சார், அப்பெல்லாம் உங்க நாடி நரம்பு ஏன் சார் கொதிக்கல? மக்கள் நலன் சார்ந்து, மக்கள் அமைதி சார்ந்து, மக்கள் ஒற்றுமை சார்ந்து என்னைக்கு சார் நீங்க பேசிருக்கீங்க? ஐயோ இந்துக்களை ஒன்று கூடுங்கள், ஐயோ உங்களுக்கு ஆபத்து, ஐயோ அவங்களுக்கு ஓட்டு போட்டுறாதீங்க, அவ்வளவுதான். இஸ்லாமியர்கள் உங்க நிலத்தை தூக்கிட்டு போயிடுவாங்க, உங்க எரும மாட்டை தூக்கிட்டு போயிடுவாங்க, உங்க வீட்டுல இருக்கிற பெண்களை ஓட்டிட்டு போயிடுவாங்க, உங்க தாலி சரணை கூட விட்டு வைக்க மாட்டாங்க. நீங்க தானே பேசுனது? ஒரு நாட்டுடைய பிரதமர் அப்படிங்கிற மாண்பு கொஞ்சமாவது மனசுல இருந்ததுன்னா இந்த வார்த்தைகள் உங்க வாயில இருந்து வந்திருக்குமா? ஒரு அரசாங்கத்துடைய முதல் கடமை என்னன்னா, மக்களை சந்தோஷமா, நிம்மதியா, அமைதியா வச்சுக்கணும். அந்த நிம்மதி, சந்தோஷம், அமைதி எல்லாம் இருந்தா பொருளாதார வளர்ச்சி, சமூக வளர்ச்சி தானா வரும். இப்படி எல்லா மாநிலத்திலும் ஏதாவது ஒரு விதத்துல கலவரத்தை தூண்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து எப்படி இங்க வந்து முதலீடு பண்ணுவான்? இன்னைக்கு ஏன் நம்மளுடைய வெளிநாட்டு முதலீடுகள் குறைஞ்சு போச்சு யோசிச்சு பாத்தீங்களா யாராவது? எனக்கு மிகப்பெரிய வருத்தம் என்னன்னா, மோடி பேசுறாரு பிகனீர்ல, இந்த முட்டாள் கூட்டம் அங்க உட்கார்ந்து கையை தட்டி ஆரவாரம் பண்ணிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மக்களும் இந்தியர்கள் தானே? தேசிய பேரிடர்ல அவ்வளவு பெரிய பேரழிவை சந்திச்சோமே, அப்பெல்லாம் ஏன் சார் உங்க நாடி நரம்பு ரத்தம் எல்லாம் கொதிக்கல? இங்க வந்து விவேகானந்தர் பாறையில போய் உட்கார்ந்து சீன் போட தெரிஞ்சதே. மக்கள் பேரிடர்ல தவிக்கும் போது ஏன் சார் நீங்க வரல? மாநில உரிமைகளுக்காக ஒவ்வொரு முறையும் சட்ட போராட்டம் பண்ண வேண்டியது. 27% வேணுமா? சட்ட போராட்டம் பண்ணு. பள்ளி கல்விக்கு நிதி வேணுமா? சட்ட போராட்டம் பண்ணு. ஆளுநர் மசோதாவை பாஸ் பண்ண மாட்டேங்கிறாரா? சட்ட போராட்டம் பண்ணு. கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா மக்களே? நாம சட்ட போராட்டம் பண்றோம், நாம வெற்றி அடைகிறோம் அப்படின்னு ஒரு பக்கம் நாம பெருமை பேசினாலும் இந்த சட்ட போராட்டத்துக்கு தமிழ்நாடு அரசு எவ்வளவு செலவு பண்ணுது யோசிச்சு பாத்தீங்களா? கபில் சிபல், முகுல் ரோஹத்கி போன்ற வக்கீல்கள் ஒரு பக்கம் ஒரு அப்பியரன்ஸ்க்கு 50 லட்சம் ரூபாய் வாங்குறாங்க. தொடர்ந்து இங்க ஆளுநர் அப்படிங்கிற ஒரு ஆரியன் ரவியோடைய வெத்து ஈகோக்காகவும், இந்த ஒன்றிய அரசுடைய வெத்து பிடிவாதத்துக்காகவும், தர்மேந்திர பிரதான், மோடி போன்றவர்களுடைய வெத்து சித்தாந்தத்துக்காகவும் இன்னைக்கு கோர்ட் வாசப்படியை மிதிச்சு இன்னைக்கு ஒவ்வொரு அப்பியரன்ஸ்க்கும் 50 லட்சம் ரூபாய் வக்கீல்களுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். எவ்வளவு சட்ட போராட்டங்களுக்கு செலவாகுது? எல்லாம் இலவசமா வருதா? இதெல்லாம் நம்மளுடைய வரிப்பணம் தானே. இது போன்ற சட்ட போராட்டங்களுக்கு செலவழிக்கக்கூடிய பணம் இருந்திருந்தா இந்த அரசு இன்னைக்கு எவ்வளவு நல்லது பண்ணுமே. எதனால இந்த சட்ட போராட்டம் வருது? கான்ஸ்டிடியூஷனா பதிக்கிறது கிடையாது. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது?
கான்ஸ்டிடியூஷனை தூக்கி குப்பையில போடு. எங்களை பொறுத்த வரைக்கும் மனுஸ்மிருதி தான் கான்ஸ்டிடியூஷன். எங்க RSS சித்தாந்தத்தை படிதான் நாங்க நடப்போம் அப்படிங்கிற ஆணவத்திலையும் ஈகோலையும் ஒரு சில பேர் ஆடுற ஆட்டத்துக்கு நாம வரி பணத்தை வீணாக்கிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட இருந்து GSTங்கிற பேர்ல சுரண்டி இவனுக்கு வடநாட்டுல போய் மேடை போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. அவங்க பாவம் இன்னும் இப்பதான் ரோடு வருது, இப்பதான் கேஸ் வருது, இப்பதான் லைட் வருது, இப்பதான் தண்ணி வருது அப்படின்னு இருக்கிறாங்க. நாம இதெல்லாம் என்னைக்கோ பார்த்து முடிச்சிட்டோம். அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். நம்ம இன்னைக்கு படிச்ச செய்தி சொல்றேன். சென்னையில பெரும்பாக்கத்துல 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் கல்லூரி படிப்பிற்கு உதவும் வகையில் வீடு வீடாக சென்று தகவல்களை சேகரித்தது தாம்பரம் மாநகர காவல்துறையினர். ஒவ்வொரு வீடா போறாங்க. உங்க வீட்டுல 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணிட்டாங்களா? எந்தெந்த காலேஜ்ல அப்ளை பண்ணிருக்கீங்க? சரி கொடுங்க, இன்ஃபர்மேஷனை கொடுங்க. குழந்தைக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு நாங்க ஏற்பாடு பண்றோம். காலேஜ்ல அப்ளை பண்ணல, ஏன் அப்ளை பண்ணல? வருமானம் போதலையா? வசதி இல்லையா? பரவாயில்ல, காலேஜ்ல அப்ளை பண்ணுங்க. அரசாங்கம் இருக்கு, அரசாங்கம் உங்களை படிக்க வைக்குது அப்படிங்கிற முயற்சியை எடுத்துக்கிட்டு இருக்கோம். உயர்கல்வியில இன்னைக்கு பெண்கள் அதிகம் PhD பண்ணிட்டு இருக்காங்க. 10th 12th ரிசல்ட் எல்லாம் பாத்தீங்கல்ல. UPSC எக்ஸாம்ல நான் முதல்வன் திட்டம் மூலமாக எத்தனை பேர் போய் சேர்ந்திருக்கிறாங்க? தொடர்ந்து எக்கானமில வரலாறு காணாத அளவுக்கு ஒரு 9.6% growth நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். இதே இந்தியாவுக்குள்ள தானே இருக்கு தமிழ்நாடு. இதே இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தமிழ்நாட்டுக்கும் இருக்கு தானே. அதெல்லாம் தாண்டி எப்படி நம்மளால சாதிக்க முடியுது? ஏன்னா இங்க அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு சமூக நீதி, சோசியல் ஜஸ்டிஸ் இதெல்லாம் பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கு. அரசாங்கம் ஒரு தப்பு பண்ணா கூட்டணி கட்சிகளே கேள்வி கேட்கிறாங்க. எதிர்கட்சிகளுக்கு அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கே நேரம் சரியா இருக்கு. நேத்து வந்த நடிகர் எல்லாம் இன்னைக்கு CM ஆகணும்னு கனவு கண்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சில பேர் பைத்தியக்காரங்க மாதிரி ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் ஒரு பஸ்ல ஏத்தி UP, பீகார், மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலத்துக்கு போய் ஒரு வாரம் கூட வேண்டாங்க, ஒரு 24 மணி நேரம் தங்கிட்டு வர சொல்லணும். அப்ப தெரியும் தமிழ்நாடு எவ்வளவு சொர்க்க பூமியா இருக்குது. இப்படி ஆத்து நெட்டியே ஆத்திக்கிட்டு அரைச்ச மாவையே அரைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் வடநாட்டுல இருக்கக்கூடிய சில சங்கிகள் நம்பலாம். ஆனா இதே நாட்டுல இருக்கக்கூடிய பல பேர் உங்களை கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கறத மறந்துடாதீங்க. தொடர்ந்து கேள்விகளை கேட்டுட்டு தான் இருப்போம். சும்மா ஆபரேஷன் சிந்தூர் சக்சஸ் பாருங்க, பாகிஸ்தானுக்கு தக்க பாடம் கத்து கொடுத்துரும் அப்படின்லாம் சொல்லி எல்லாரையும் எல்லா நேரத்திலும் ஏமாத்த முடியாது. பெஹல்காம் தீவிரவாத தாக்குதல்ல ஈடுபட்ட அந்த 4 தீவிரவாதிகள் எங்கே? அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையா? பாகிஸ்தானுக்கு தப்பிச்சு போயிட்டாங்களா இல்ல இந்தியாவுக்குள்ளதான் இருக்காங்களா? அவங்களை பிடிக்கிறதுக்கு நீங்க என்ன முயற்சி எடுத்திருக்கீங்க? பெஹல்காமில் நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு செக்யூரிட்டி லேப்ஸ், இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் தான் காரணம்னு தெளிவா தெரியுது. அப்ப அதுக்கு சம்பந்தப்பட்டவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? யார் ரெஸ்பான்சிபிள், யார் அக்கௌண்டபிள்? இந்த கேள்விகளை தொடர்ந்து கேட்போம். அப்படி கேட்கிறவன் தேச துரோகியானா நானு, ராகுல் காந்தி, பிரகாஷ் ராஜ் போன்றவர்கள் தேச துரோகிகளாக இருந்துட்டு போறோம். சில பேரை பல நாள் ஏமாத்தலாம், பல பேரை சில நாள் ஏமாத்தலாம். ஆனா எல்லாரையும் எந்நேரமும் இந்த மாதிரி பஞ்ச் டயலாக் பேசி ஏமாத்த முடியாது அப்படிங்கறத இந்த சங்கி கூட்டம் விரைவில் புரிஞ்சுக்கும்.